10th mathsல 6.2ல 6th sum. A top of a 50-meter high tower marks an angle of elevation 60 degree with the bottom of the electronic pole. ஓகேவா? அடுத்து an angle of elevation of 30 degree with the top of the pole. What is the height of the electronic pole? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டவரோட ஹைட் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த டவரோட ஹைட் ஏபிங்கிறத நான் டவர் எடுத்துக்கிறேன், சிடி அப்படிங்கிறத போல் எலக்ட்ரானிக் போல் எடுத்துக்கிறேன். ஏபியோட ஹோல் ஓகேவா? இந்த ஏபியோட ஹோல் ஹைட் எவ்வளவு அப்படின்னா 15. ஓகேவா? அடுத்து இதோட வேல்யூ நமக்கு தெரியாது, இதை வேல்யூ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஆனால் இதோட வேல்யூ எடுத்திருக்கேன் 15 எடுத்தாச்சு. இது ஏபியோட வேல்யூ 15. ஓகேவா? இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. அந்த டவரோட அந்த டவர் இருக்கு இல்லையா, அந்த டவரோட டாப்பை ரெண்டுமே போல்லேருந்து டவரோட டாப் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், போலோட பாட்டம்லேருந்து டவரோட டாப் பார்க்கும்போது 60 டிகிரி, இந்த போலோட டாப்லேருந்து டவரோட டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த போலோட அந்த கீழே இருக்கல பாட்டம்லேருந்து இந்த டவரோட டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எங்கே பாருங்கள், இந்த டவர் அந்த போலோட டாப்லேருந்து அதை பார்க்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்க, டவரோட டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் அட்டாச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு ட்ரையாங்கிள் வரணும் அப்படிங்கிறதுக்காக இடையில ஒரு லைன் போட்டிருக்கீங்க. ஓகேவா? இப்போ இதில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இது ரெண்டுக்குமே இதுதான் 90 டிகிரி. ஓகேவா? என்ன ரைட் ஆங்கிள் இருக்குது, பிஏசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், பிஇடி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. கவனி, இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இது எப்பயும் போல் ஒய். இது மாதிரி பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே கன்சிடர் பண்ணிடுங்க, இது எக்ஸு, இந்த இதுக்கு ஒய்னு கன்சிடர் பண்ணிடுங்க. அப்போ இந்த வேல்யூ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் சேம் எக்ஸ் தான். அப்போ இதோட வேல்யூ ஒய்னா இதோட வேல்யூ ஒய் தான். ஓகேவா? இதோட ஹோல் வேல்யூ 15ன்னு தெரியும், நீங்கள் இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணதுனால. ஓகேவா? இந்த ஹோல் வேல்யூ 15 அப்படின்னா இதோட வேல்யூ எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 15 - எக்ஸாக இருக்கும். ஓகேவா? இதோட பெரிய வேல்யூ இந்த ஹோல் வேல்யூ 15 அப்படின்னா அப்போ இதோட வேல்யூ இந்த குட்டி வேல்யூ மைனஸ் பண்ணால் தானே இதோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அப்போது இந்த ஹோல் வேல்யூ ஏபியோட வேல்யூ 15 அப்படின்னா இந்த பிஇயோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஹோல் வேல்யூலேருந்து என்ன பண்ணணும், இந்த குட்டி வேல்யூ மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ 15 - எக்ஸ். இந்த பிஇயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 15 - எக்ஸ். ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா டவர்னு எடுத்திருக்கேன். டவரோட ஹைட் 15 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. சிடி அப்படி தான் ஃபைன் பண்ண போகிறோம். அது என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்ன ஃபைன் பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூ என்னன்னு தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கலாமா, பிஏசிங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இன் ட்ரையாங்கிள் பிஏசிங்கிற ட்ரையாங்கிள் எடுக்கலாம். இதில் எவ்வளோ பாருங்கள், 60 டிகிரியா? அப்போது டேர்ன் 60 டிகிரி ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா ஆப்போசிட் என்னது, ஏபி, அட்ஜசன்ட் என்னது, ஏசி. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைக்கும் இல்லையா, அங்கே இன் ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் எடுக்க பாருங்கள், இன்னொரு ட்ரையாங்கிள் என்ன பாருங்கள், இங்கே இடத்துல ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது பாருங்கள், பிஇடிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. பிஏசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் நம்ம எடுப்போம். அப்போ பிஏசிங்கிற ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், பிஇடிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போ பிஇடியில் ஆப்போசிட் சைடு என்னது, பிஇ. அப்போ டோன் 30 டிகிரி ஈக்குவல் டு பிஇ டிவைடர் இடி. வேல்யூஸ் தெரிஞ்சதெல்லாம் அப்ளை பண்ணிடலாமா? டேர்ன் 60யோட வேல்யூ எவ்வளவு, √3 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ தெரியுமா பாருங்கள், ஏபியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் இல்லையா, 15. ஏசியோட வேல்யூ தெரியுமா பாருங்கள், ஏசி என்ன எடுத்துருக்கீங்க, ஒய். அடுத்து வேறு என்ன பண்ணலான்னு பாருங்கள், இங்கே இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம் பாருங்க. இந்த வேல்யூ எங்கே கொண்டு வந்துடலாம், இந்த வேல்யூ எங்கே கொண்டு போயிடலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 15 டிவைடர் √3. இந்த 15 இந்த 15 3 × 5 எழுதலாமா, டிவைடர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ பாருங்கள், இந்த 3ஆல் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ஆல் 3 கேன்சல் பண்ணால் கிடைக்கும், ஒரு √3 மட்டும் கிடைக்கும். அப்படி தானே, இந்த √3ஆல் என்ன பண்ண போகிறோம், இந்த 3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 3 எப்படி எழுதலாம், √3 × √3 எழுதலாம். ஒரு √3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 எதோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. ஓகே தானே? இங்கே பாருங்கள், டேர்ன் 30யோட வேல்யூ என்னது, 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. பிஇயோட வேல்யூ இப்போ என்னென்னு பாருங்கள், பியோட வேல்யூ வந்து 15 - எக்ஸ். அடுத்து இடியோட வேல்யூ என்னது, ஒய். அடுத்து 1/√3 15 மைனஸ் எதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட வேல்யூ
15 minus x divided y ஓட வேல்யூ 5 square root of 3. ஓகேவா 5 square root of 3. ஸோ இந்த சைடு வேல்யூ இந்த சைடு கொண்டு போயிடலாமா? இப்போ என்ன கிடைக்கும்? 15 minus x equal to 5 square root of 3 divided square root of 3. இந்த வேல்யூ மட்டும் இங்கே கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? அந்த வேல்யூவை அப்படி என்ன பண்ணியிருக்கோம்? டேர்ன் பண்ணி எழுதியிருக்கோம். இந்த வேல்யூ உங்ககிட்ட இந்த சைடு வந்து இந்த ஹோல் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம்? இந்த சைடு டிவைடில் இருக்க இந்த சைடு என்ன வரும்? மல்டிபிளில் வரும். இப்போ இந்த √3க்கு இந்த √3 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 15 minus x equal to 5னு கிடைக்கும். இந்த மைனஸ் எக்ஸ் போனால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். இந்த ப்ளஸ் 5 கூட என்ன ஆகும்? -5 ஆயிரும். அப்போது 15 minus 5 equal to x. அப்போ எக்ஸோட வேல்யூ அளவு 10. ஓகே தானே? இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த எக்ஸோட வேல்யூ தான் சிடி தான் என்னது அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக்கல் போலோட ஹைட். therefore the height of the electronical pole is 10 meter. ஓகேவா? உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா பாருங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.